ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகு அழகு சீரியல் அடுத்து நீ நடிக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கல வாங்க. மலருடைய ஒவ்வொரு ஆசைகளும் நிறைவேற்றலான்னு சொல்லிட்டு பாக்யராஜ் பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பாக்யராஜ்க்கு இப்படி ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்கும்னு அவங்க நினச்சி கூட பார்க்கல. அதாவது வீட்டில் விட்டு நைட் டிரைவ் போகலான்னு மலர்கிட்ட சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போவாங்க. அங்கே வந்து இங்கே பாருங்க, நீங்கள் அமௌண்ட் கட்டாதனால உங்கள் வண்டியை நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க சார், வண்டி எனக்கு வேணுன்றாங்க. வாங்கின அமௌண்ட்டை கொடுக்க தெரியாதா, கட்ட தெரியாதான்றாங்க. அதனால முதல்ல அமௌண்ட்டை கட்டு, அதுக்கப்புறமா வண்டியை வாங்கிப்போன்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துட்டு போயிடுறாங்க. பாக்கியராஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நடந்துட்டே வராங்க. மலரை வந்து வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், இன்னைக்கு மலரை வந்து வெளியே கூட்டிட்டு போக முடியாது போலயே, வண்டி இல்லை போலேன்னு சொல்லிட்டு எமோஷ்னலா ஃபீல் ஆகுறாங்க. என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த அளவுக்கு பயங்கர எமோஷ்னலா இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா நீங்கன்றாங்க. ரொம்ப ஹாப்பி. அடுத்து என்ன பிளான்? அவர் வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு, அவ்வளவுதான், வெளியே போயிட்டு வாங்க, பாப்பாவை நான் பாத்துக்கிறேன்றாங்க. சரி, நான் முதல்ல கால் பண்ணி கேட்கிறேன் மாதிரின்றாங்க. சரி கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாங்க. ஐயோ, மலர் தான் ஃபோன் பண்றாளே, மலர் வெளியே போலான்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொன்னா அவ ரொம்பவே ஃபீல் ஆயிடுவாளே, என்ன பண்றது ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து தயக்கத்தோட எடுக்காதே இருப்பாங்க போன். என்ன ஆச்சுன்னு, இல்ல போன் எடுக்கல. பயப்படாதீங்கக்கா, வந்துருவாரு, அதுக்கே இவ்வளவு பதட்டமாகறீங்கன்றாங்க. இன்னொரு டைம் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க. என்னாச்சுங்க, ஏன் போன் பண்ண எடுக்கவே இல்லைன்றாங்க. இல்ல மலர், கொஞ்சம் வேலை இருந்துச்சு, எங்க வெளியே போலாம்ல அப்படின்றாங்க. நான் வரேன் மலர், வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு போன் வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாருன்னுவாங்க. உங்களுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? இல்ல, அவருடைய குரலே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ? அக்கா, தேவையில்லாத உங்களுடைய கற்பனை தான்க்கா அது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சொல்றது கேளுங்க. இல்ல, எனக்கு என்னவோ அவர் ஏதோ ஒரு பிரச்சனையை மாட்டிக்கிட்டாரோன்னு தோணுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, ஏன்க்கா அப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அவருடைய குரலே ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம், வீட்டுக்கு தானே வராரு, என்ன ஏதுன்னு பாக்கலான்னு சொல்றாங்க. ஆனா மலர் ரொம்ப பதட்டத்துலதான் இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.